டயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 25/7/2026 சனிக்கிழமை. இன்றைய முக்கிய செய்தியாக இந்திய மாணவர்களை கொந்தளிக்க வைத்த தேர்வு சர்ச்சை, அதாவது நீட் பேப்பர் லீக். பின்னணியில் என்ன நடக்கிறது? இந்தியாவில் தற்போது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து இன்று பார்க்க போகிறோம். பல ஆண்டுகள் கடினமாக படித்து தங்களது எதிர்கால கனவுகளுக்காக போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்து காத்திருந்த மாணவர்கள் ஒரு தேர்வு முறையில் ஏற்பட்டதாக கூறப்படும் முறைகேடுகள் காரணமாக வீதிகளில் இறங்கி போராடும் நிலைக்கு வந்துள்ளனர். மருத்துவ கல்விக்கான முக்கியமான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு தொடர்பான கேள்வித்தாள் கசிவு குற்றச்சாட்டுகள் இந்தியா முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? மாணவர்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள்? அரசின் நடவடிக்கை என்ன? இந்த முழு தகவல்களையும் இந்த செய்தியில் பார்க்கலாம். இந்தியாவில் மருத்துவ கல்வியில் சேர்வதற்காக லட்சக்கணக்கான மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். இந்த தேர்வு மாணவர்களின் பல வருட உழைப்பையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் முக்கிய தேர்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆண்டு தேர்வு தொடர்பாக கேள்வித்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடு குறித்த குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் பல மாணவர்கள் எங்கள் உழைப்புக்கு நியாயம் வேண்டும், தேர்வு முறை வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த விவகாரம் தொடர்ந்து தீவிரமடைந்த நிலையில் டெல்லி உள்ளிட்ட பல இடங்களில் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். மாணவர்களின் முக்கிய கோரிக்கைகளாக தேர்வு முறைகேடுகள் குறித்து முழுமையான விசாரணை, தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை, எதிர்காலத்தில் பாதுகாப்பான தேர்வு நடைமுறை, மாணவர்களின் எதிர்காலத்துக்கு உத்தரவாதம். இந்த போராட்டங்கள் பின்னர் பெரிய அளவிலான இளைஞர் இயக்கமாக மாறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்வு முறையில் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற அழுத்தமும் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளும் இந்த விவகாரத்தை முன்வைத்து கேள்விகள் எழுப்பி வருகின்றன. ஒரு மாணவரின் வாழ்க்கையில் ஒரு தேர்வு என்பது வெறும் மதிப்பெண் அல்ல. அதன் பின்னால் பெற்றோரின் கனவு, பல ஆண்டுகள் உழைப்பு, பொருளாதார தியாகம், எதிர்கால வாழ்க்கை எல்லாமே இருக்கிறது. எனவே தேர்வு முறையில் எந்த விதமான சந்தேகமும் ஏற்பட்டால் அது மாணவர்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்திய மாணவர்களின் இந்த போராட்டம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. கல்வி முறையில் நம்பிக்கையை எப்படி பாதுகாப்பது? மாணவர்களின் எதிர்காலம் தொடர்பான எந்த முடிவும் வெளிப்படையாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. இன்றைய நிலவரப்படி இந்த நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான மாணவர் போராட்டம் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை. இந்த போராட்டம் சுமார் 25 நாட்களுக்கு மேலாக பல மாநிலங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லி, இந்தோர் மற்றும் பிற நகரங்களில் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் ஐநகர், மந்தர் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெறுவதால் சில மெட்ரோ நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமைதியான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்கள் மீது பொதுவாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாது என்று இந்திய அரசு பேச்சுவார்த்தையில் உறுதியளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களும் இந்த விவகாரம் குறித்து தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் கூறிய முக்கிய அம்சங்கள்: நீட் தேர்வு முறையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் அமைதியான போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததுடன் போராட்டங்களுக்கு ஆதரவாக சென்ற அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று விமர்சித்துள்ளார். கல்வி மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அதுவே நீட் போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை அதிகமாக பாதிக்கிறது என்றும், மருத்துவக் கல்லூரி சேர்க்கை +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட பல மாணவர்கள், நாங்கள் இரவு பகலாக உழைத்து படித்தோம், ஆனால் சில முறைகேடுகள் முன்னிலை பெற்றால் எங்கள் உழைப்புக்கு மதிப்பென்ன என்று கேள்வி எழுப்புகின்றனர். இதனால் சமூக வலைதளங்களிலும் இந்த விவகாரம் பெரிய விவாதமாக மாறியுள்ளது.
பல கல்வி நிபுணர்கள் ஒரு நாட்டின் கல்வி முறை மீது மாணவர்களின் நம்பிக்கை குறைந்தால் அதன் தாக்கம் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்று எச்சரிக்கின்றனர். எனவே விசாரணை விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற வேண்டும் என்றும் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த விவகாரம் மாணவர்களை மட்டுமல்லாமல் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடமும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல மாநிலங்களில் மாணவர்கள் அமைதியான முறையில் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்தியாவில் நடைபெற்று வரும் இந்த தேர்வு விவகாரம் ஒரு தேர்வை மட்டும் பற்றியது அல்ல. இது மாணவர்களின் எதிர்காலம், கல்வி முறையின் மீதான நம்பிக்கை மற்றும் சமமான வாய்ப்புகள் பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறுமா? அரசின் அடுத்த நடவடிக்கை என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வரும் நாட்களில் தெரிய வரும். ஆம் உறவுகளே, இந்த விவகாரத்தில் உங்களது கருத்துக்களையும் கருத்து பகுதியில் பதிவிடுங்கள். இந்த மாணவர்களின் போராட்டம் நியாயமானதா அல்லது நியாயமற்றதா? உங்களது கருத்துக்களையும் பதிவிடுங்கள். மேலும் இதுவரை தானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். இப்படியான செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். மற்றும் லைக், ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.